ஒவ்வொரு படமும் திரையரங்குகளில் வெளியானது ப்ளூ சட்டை மாறன் கொடுக்கக்கூடிய அந்த ரிவ்யூவை வச்சு முடிவெடுக்கிறாங்க. அப்படி கங்குவா படத்தினுடைய ஸ்டோரி டிஸ்கஷன் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு ஃபன்னாக சொல்லிட்டு போயிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் இன்றைக்கு கங்குவா படத்தின் ரிலீஸ் நாள் அப்படின்றத விடவும் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் ஃபுல் ஃபார்மில் இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சரியாக சொல்லணும் அப்படின்னு பலருமே பார்த்திங்கன்னா கலாய்ச்சி வந்துட்டுருக்காங்க. கங்குவா படம் ரிலீஸ் ஆனது காலையில் இருந்தே கங்குவா படம் மற்றும் படக்குழுவினரை கலாய்த்தும் விமர்சித்தும் வந்துட்டுருக்காங்க. படம் வெளியானதுலேருந்து இந்த நிலைமை தான். இந்த நிலையில் ஸ்டோரி டிஸ்கஷன் எப்படி இருந்திருக்கும்னு தன்னுடைய கற்பனையில் செம்மையாக கலாய்ச்சிருக்கிறாரு ப்ளூ சட்டை மாறன். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, பாபி தியால், திஷா பதானி, நட்டி, கருணாஸ், கலையரசி, போஸ் வெங்கட்னு பலருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் கங்குவா. இந்த படத்தை ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்கிறாங்க. சண்டை காட்சிகளை சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இயக்கியிருக்கிறார். படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் பார்த்திங்கன்னா இசையமைச்சிருக்காரு. படம் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்டு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் பார்த்திங்கன்னா நவம்பர் 14 அன்று வெளியாகியிருக்கு. படத்தை காலையில் இருந்தே கடுமையாக வெளியானதில் இருந்தே விமர்சித்து வந்துட்டு இருந்தார் ப்ளூ சட்டை மாறன். அவருடைய விமர்சனத்துக்காகவே பலரும் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் படத்தின் ஸ்டோரி டிஸ்கஷன் எப்படி நடந்திருக்கும்னு இப்போ பார்த்திங்கன்னா அவர் எப்படியெல்லாம் சூர்யா அவர்கள் டிஸ்கஷன் பண்ணியிருப்பார் ஸ்டோரியை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதற்கு சிறுத்தை சிவா என்னெல்லாம் பதில் அளிச்சிருப்பாருன்றத தன்னுடைய கற்பனையால் பதிவிட்டிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். இது நகைச்சுவையாக சூர்யா மற்றும் சிறுத்தை சிவாவை கலாய்க்கும் விதமாக இருப்பதால் பலரும் இதை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கு 2 வகையான மாவு தான் நம்ம நாட்டில் இருக்குது. ஒன்று பாகுபலி, இன்னொன்று RRR மாதிரி கற்பனை வரலாறு, இல்லைன்னா புஷ்பா, KGF மாதிரி தாடி துப்பாக்கி. எது வேணும்? நோ ப்ராப்ளம் சார். ஜடாமுடி கங்குவா, கோனைஸ் தாடி, ஃப்ரான்சிஸ் டபுள் ரோல் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்காத சில விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. மேலும் மற்றொரு பதிவில் பார்த்தோன்னா இப்போ என்னடா இது இப்படிலாம் படத்தை எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு படத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. படத்தை பிடிக்கல அப்படின்னா தங்களுடைய விமர்சனங்கள் மூலமாக எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.